தென்னாடுடைய சிவனை பற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மாம்பழ கதை. அதாவது விநாயகர் ஒரு நாள் நாரதர் வரையிட்ட அவர் மாம்பழம் கொண்டு வரையில மாம்பழத்தை கேட்பார். இந்த நாரதர் சொல்வார், முருகனுக்கும் இருந்தனே அதனால் தர முடியாது அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து தெரிஞ்சிருக்குமா இருக்கும் உங்களுக்கு, உலகத்தை யார் பேச சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் மாம்பழம்னு சிவன் சொல்லிடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் சுற்றி வந்துடுவார். அவருக்கு பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை கொடுத்துருவாங்க. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கதாபாத்திரமாக சிவன் தான் இருப்பார். ஆனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ தெரியலை, மகாபாரதத்துக்கு பின்னுக்கும் ராமாயணத்துக்கு பின்னுக்கும் சிவபெருமான் மிக முக்கிய ஒரு கதாபாத்திரமாக இருக்கார். நீங்கள் நினச்சிருப்பீங்க கிருஷ்ணர் தான் மெயினாக இருக்கார், அவர் தான் அந்த வேடம் அப்படியெல்லாம் போயிட்டு ராவணனை கொள்கிறாரு, மகாபாரதத்தில் கிருஷ்ணரா அந்த கதையை முடிக்கிறார் அப்படின்னு. அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் அனுமானா அந்த கதைக்கே ஒரு உறுதுணையாக இருக்கார். மற்றபடி மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் சக்தியாக அவர் தான் இருக்கார். சரியா? நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.